2026ல கர்த்தர் உங்களை பார்த்து வாஞ்சையா இருக்கிறார். எந்த அளவுக்கு வாஞ்சையா இருக்கிறார்னா, என் பிள்ளையை எப்படியாவது நான் வாழ வைப்பேன், என் மக்களை எப்படியாவது நான் ஆசீர்வதிப்பேன், எப்படியாவது அவங்களை வெளியே கொண்டு வருவேன். அவங்களை ஏதாவது ஒரு நுகம் பிடிச்சு வச்சிருந்தா அந்த நுகம் முறிந்து போகும். அந்த நுகத்தை முறித்து அவங்களை நான் வெளியே கொண்டு வர போறேன். தான் கர்த்தர் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். முதல்ல இந்த வசனத்தை படிச்சிடலாமா? 10:27 பாருங்க. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இங்கே டிஸ்பிளே ஆகிற சாஃப்ட்வேர்ல அந்த வார்த்தை வேற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆனா நான் இங்க இருந்து என் பைபிள்ல இருந்து படிக்கிறேன் பாருங்க. அபிஷேகத்தினால், அபிஷேகத்தினால் அப்படின்னு இருக்குல்ல தமிழ் பைபிள்ல, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நுகம்னா என்னது? யோக் இல்ல, இங்கிலீஷ்ல யோக். இப்போ இது வந்து எக் யோக் இல்ல, மஞ்சக்கரு இல்லை, அந்த யோக் இல்லை. இது யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, ஜீசஸ் முட்டை சாப்பிட்டார்னா அவர் எப்படி சாப்பிட்டு இருந்திருப்பார்? முட்டை ஆஃப் பாயிலா, பி ஃபுல் பாயில், சி ஆம்லேட், டி எக் புர்ஜி. எக் புர்ஜினா என்னது தெரியும் தானே? அப்போ ரைட் ஆன்சர் என்ன? எக் புர்ஜினாங்க. ஏன்? பிகாஸ் ஜீசஸ் பிரேக்ஸ் த யோக். அப்படி அந்த யோக் வேற, இந்த யோக் வேற இல்லையா? சரி, அது என்ன? அது யோக்னா என்னன்னா, இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த காளைகள் அதுங்களை உழுது பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்தும் போது, இல்லை அந்த மாட்டு வண்டியில் அதுங்களை கட்டும் போது முன்னாடி ஒரு பலகை இருக்குது அதோடைய கழுத்து மேலே. இந்த கழுத்துக்கு மேலே இருக்கிற அந்த பாரமான அந்த பலகை தான் நுகம். அதை தான் இங்கிலீஷில் நம்ம யோக்குன்னு சொல்லுவோம். இது பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தோணுது பாருங்க. இந்த யோக்குன்னு ஸ்டடி பண்ணும்போது ஒன்று என்னன்னா, அந்த மாடு அந்த எஜமானுக்கு அடிமையாக இருக்குது. இது அடிமைத்தனத்தை பற்றி பேசுது. somebody that owns the oxen is putting the oxen to work, right? So it belongs to someone. It also talks about slavery. அடிமைத்தனத்தை பற்றி கூட நம்ம பேசுகிறோம். நம்ம அடுத்ததா இன்னொன்று தெரியுது பாருங்க. இந்த நுகத்தை போடுற வரைக்கும் அந்த மாடு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரலாம். ஆனா நுகத்தை போட்ட பிறகு அதை ஓட்டுறவர் எங்க கொண்டு போறாரோ அங்கதான் அது போக முடியும். the direction is being controlled. ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஒரு கட்டுப்பாடு. புரியுதுல? அப்படின்னா யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்தி நீங்க தான் போகணும், உனக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு விதமான கண்ட்ரோல், ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த நுகம் முறிந்து போகும். ஆமென். ஸோ ஒரு நெகட்டிவ் லைட்ல தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நுகத்துடைய அர்த்தத்தை. மூணாவதா நம்ம பார்க்குறோம் பாருங்க, இந்த காளைகள் தன்னுடைய தலையை நல்லா நிமிர்ந்து வாழ முடியாதபடி அது ஒரு பாரமா இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a burden that prohibits you from lifting your head up. தலை நிமிர்ந்து வாழ்றத இது அழுத்துற மாதிரியே இந்த பாரம் இருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் இந்த நுகத்தை முறிப்பார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் தலை நிமிர்ந்து நம்மளை வாழ வைக்கிற தேவன். கர்த்தர் எந்த அடிமத்தனத்திலையும் நம்ம இல்லாம, ஐயோ கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாம பிசாசான நம்மளை கண்ட்ரோல் பண்ணா தெரியுமா, அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வர்றது கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இப்போ நுகம்னு உடனே நமக்கு எப்படியெல்லாம் இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்? ஒரு பாவம் ஒரு பாரம், பாவ பழக்கங்கள் அது ஒரு பாரம், அடிக்ஷன்ஸ், பாவத்துக்கு ஏதோ ஒரு பாவ பழக்கத்துக்கு அடிக்ஷன்ல இருந்தோம்னா அது ஒரு பாரம். அது மனுஷனை நிம்மதியாக வாழ முடியாது. அதனால தான் கிருபையின் மூலமா எப்படி பாவத்தை ஜெயிக்கிறதுன்னு சொல்லி நம்ம கத்துக்கிறோம். ஏசு கிறிஸ்துவை பார்த்து அவரை தியானிச்சு எப்படி நம்ம ஜெயிக்கிறது பாவத்தைன்னு சொல்லி நம்ம கத்துக்கணுமா இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு சகாயம் பண்ணுகிறார். இப்போ பாவம் ஒரு பாரம்னு சொல்லி Hebrews chapter 12 verse number 2 and 3 அதுல நம்ம பார்க்க முடியும். பாவம் தேவையில்லாத ஒரு பாரம். அதனால தான் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமா வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு சகாயம் பண்ணுகிறார். இன்னொரு விஷயம் பாருங்க, நுகம்ன்றது பண கஷ்டம் ஒரு நுகமா இருக்கலாம். ஏன்னா நம்ம செய்யணும்னு விருப்பப்பட்டதை நம்ம செய்ய முடிய மாட்டேங்குது. நிறைய கடன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இமேஜின் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா, ஒரு 40,000 ரூபா ஒரு கிஃப்ட் வருது. நீங்கள் விருப்பப்படுறீங்க, சரி என் பிள்ளைகளுக்கு ஏதாவது இயரிங்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. டக்குன்னு ஞாபகம் வருது, இத்தனை இஎம்ஐஸ் இருக்குதே, இதெல்லாம் நம்ம கட்டி முடிச்சா நல்லா இருக்குமே. இப்போ ஒரு போராட்டம் நடக்குது பாருங்க. என் ஆசை என்னது, என் பிள்ளைகளுக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு. ஆனால் இப்போ ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு கண்ட்ரோல். அந்த கடன் என்ன கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் சொல்றேன், கடனுடைய கட்டை கர்த்தர் முறிப்பாராக இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த பர்சனல் கடன் அப்படின்ற சிஸ்டம்ல இருந்து நம்ம வெளியே வர போறோம் சொல்றேன். நான் பிலீவ் பண்றேன் 2026ல இட்ஸ் கோனா பி a year we will come out of our debts in Jesus name. ஆமென். அது வாழ விட மாட்டேங்குது.
அது வாழ விட மாட்டேங்குது. நமக்கு ஒரு பணம் வந்தவொடனே இமீடியட்டாக கடன் தான் ஞாபகம், அதை கட்டி தீர்க்கலாமா, இந்த இஎம்ஐ எட்டி பார்க்குதே, அந்த லோனு நம்ம கதவை தட்டுதே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பணம்லாம் அங்கே சூறையாடுற மாதிரியே நமக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் அங்கே தெரிய வருது. இன்னொரு விஷயம் பாருங்கள், நுகம்னு உடனே வியாதி ஒரு நுகமாக மாறிடலாம். ஏன்னா வியாதி நிமித்தம் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்ய முடியாது. இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தர் என்ன சொல்கிறது, அவருடைய உடம்புல நிறைய வியாதி இருக்குதுன்னா ஃபேமிலியெல்லாம் வெக்கேஷன் போனால் அவர் வெக்கேஷன் போகிற மாதிரி இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டில் வந்து படுத்து கிடக்கிறேன்னு அவர். ஏன்னா வியாதி அவரை பிடிச்சு வைக்குது. வியாதி நம்மளை நல்லா வாழ விட மாட்டேங்குது இல்லையா? ஒரு சில பலவீனம் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற சகாயம் பண்ண மாட்டேங்குது, தடையா நிற்குது. அப்போ வியாதி ஒரு நுகமாக மாற முடியும், பாவ பழக்கங்கள் நுகமாக மாற முடியும், பண கஷ்டம், பண நெருக்கடி, கடன் பிரச்சனை நுகமாக மாற முடியும், வியாதியும் நுகமாக மாற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தம்பதியினர் பிள்ளைக்காக நீங்க பிலீவ் பண்றீங்க, ஆனா உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்குது, டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க அந்த வியாதி சரியாகிற வரைக்கும் நீங்க கன்செப்ஷனுக்காக நீங்க ட்ரை பண்ணாதீங்க, டோன்ட் பி இன்டிமேட், டோன்ட் கோ ஃபார் அ பேபின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் நம்மளுடைய சர்ச்சில் திருமணமாகி புதுசாக திருமணமாகிற யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அவங்க கிட்ட நான் ரொம்ப தைரியமாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிறேன், கோ ஃபார் அ பேபி, பிள்ளைக்காக பிலீவ் பண்ணுங்க, பிள்ளைகளை பெற்றெடுங்கன்றேன். நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தான் யோசிக்கிறேன், நான் தாத்தா பாட்டிக்கு மாதிரி தான் யோசிக்கிறேன், அது உண்மை தான். ஆனால் சில பேர் இப்போ இந்த மாடர்ன் ட்ரெண்ட் எல்லாம் யோசிக்குவோம் தெரியுமா, இல்லை நல்ல ஒரு 1.5 years நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிள்ளையை பெற்றுக்கொள்ளுங்க. என்னவோ பிள்ளையை பெற்றுக்கொள்றது என்ஜாய்மெண்ட்டை தடை செய்கிற மாதிரி, என்னவோ பிள்ளை ஒரு பேர்டன் என்ற மாதிரியும், என்னவோ குழந்தை இன்னொரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் பேர்டன் என்ற மாதிரி. பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தாருன்னா பிள்ளைகளோட சேர்ந்து கர்த்தர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவங்கள வளர்க்கும்படி பணத்தையும் கர்த்தர் சப்ளை பண்ணுவார். பிள்ளைகளை பாரமாக பார்க்கக்கூடாது. அதனால் நான் திருமணம் யாருக்காவது நான் செஞ்சு வச்சாலும் அவங்கள நல்லா வாழ்த்துறேன் பாருங்க, பிள்ளைகளை பெற்றெடுங்க. போன வருஷம் இந்த அருமையான தம்பதியினர் அவங்களுக்கு திருமணம் ஆகுது, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது நான் சொல்கிறேன், சரியா, கோ ஃபார் அ பேபி, டோன்ட் வெயிட் ஃபார் இயர்ஸ். ஒரு சில பேர் அப்படி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் துக்கமான செய்தி என்னன்னா, யார் தள்ளி போடுறாங்களோ பிள்ளையை பெற்றெடுக்கிறத லேட்டராக அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். அவங்கள்ட்ட நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அப்போ அவங்க முகம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம், அது சரியாயிடுச்சுன்னா நாங்கள் கன்சீவ் ஆக முடியும். அப்போ நான் உணர்ந்தேன் பாருங்க, அப்போ வியாதி ஒரு நுகமாக மாறுது. இந்த வியாதின்ற நுகம் ஒருத்தருடைய கழுத்து மேலே இருந்தால் அவங்க பிள்ளைகளை பெற்றெடுக்க கூடாதபடி நடந்துருச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு, அந்த தம்பதியினருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. போன வருஷம் நம்மளுடைய சர்ச்சுடைய குட் ஃப்ரைடே சர்வீஸில் கர்த்தர் அந்த மகள் அனுபவிச்சுட்டு இருந்த டிபி, அந்த டியூபர்குலோசிஸ் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகமாக்கினார். ஆமென். சுகமானது மட்டும் இல்லை, அடுத்த மாசமே கர்ப்பம் தரிச்சாங்க. போன மாசம் குழந்தைய பெற்றெடுத்துட்டாங்க, பேரும் வச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் கர்த்தருடைய தயவு. நுகம் முறிந்து போனா எந்தவித நன்மையும் தடைப்பட்டு போகாது. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். The anointing will break the yoke. Hallelujah. The anointing will break the yoke. அருமையான ஒரு சகோதரன் பாருங்க, அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரு பழக்கத்துக்கு அவர் அடிமையாக இருந்து அந்த போதை மருந்து பழக்கம் அவரை சமாதானத்தை கெடுத்து அவரை சீர்குலைச்சு அவரை பெரிய வகையில் எதிர்காலத்தில் முன்னேறி செல்லாத மாதிரி ஒரு தடையாக இருந்துச்சு பாருங்க. ஒரு நாள் அந்த அருமையான சகோதரன் என்னை சந்திச்சு சொன்னார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க இந்த விஷயத்துக்காக. நான் அவருடைய கை பிடிச்சி நான் ஜெபம் பண்ண பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது என் கை சூடானதை நான் உணர்றேன், என் கையில் ஆண்டவருடைய நெருப்பு பத்தி எரியுறதை நான் உணர்றேன். அன்னைக்கு விடுதலை ஆனது தான். பல வருஷங்களுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் விடுதலையா இருக்கிறார், நல்லா இருக்கிறார், செழிப்பா இருக்கிறார். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்குது. அந்த அபிஷேகம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல இருக்குது. You cannot come under the yoke of bondage in Jesus name. The anointing will break the yoke இயேசுவின் நாமத்தில் 2026ல. எஸ், கர்த்தர் செய்வார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன யோக்ல இருந்தாங்க நம்ம பார்த்துடலாமே. ஏன்னா 10:27 சொல்றாரு அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போமுன்னார்னா, அப்போ இவங்க என்ன யோக்ல இருந்தாங்கன்ற கான்டெக்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணுமா இருக்குது. அதனால எல்லாம் 24ஆம் வசனத்துக்கு வாங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க அப்பப்போ கடவுளை விட்டு தூரமாக போயிடுறது. இவங்க போன உடனே இவங்க இருக்கிற பிரமாணம், இவங்க இருக்கிற சிஸ்டம் நியாய பிரமாணம். நியாய பிரமாணத்தின் பிரகாரம் தேவனை விட்டு பிரிஞ்சா சத்துருக்கள் மூலமா கர்த்தர் தண்டிப்பார். அப்ப சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சத்துருக்கள் வேற ஜாதி ஜனங்க, இவங்க எல்லாரும் அந்நிய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமை கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட காலங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, நார்தர்ன் கிங்டம், சரியா, நார்தர்ன் கிங்டம் அவங்க எல்லாருமே அசிரியன் ஜனங்களால தொல்லைகளை அனுபவிச்சாங்க. எதனால?
இவங்க கர்த்தருக்கு விரோதமா போனதுனால, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறதுனால தண்டனை அவங்கள தேடி வருது. யார் மூலமா தண்டனை கொடுக்குறாரு? வேற ஜனங்க மூலமா தண்டனை கொடுக்குறாரு. நார்தர்ன் கிங்டம் அசிரியன் ஜனங்கள் மூலமா அனுபவிக்கிறாங்க பிரச்சனையை. இந்த அசிரியாவுடைய கேபிட்டல் தான் நினிவே. நினிவேன்னு ஒண்ணு நம்மளுக்கு யார் ஞாபகம் வருது? யோனா ஞாபகம் வர்றாரு. ஆண்டவர் யோனா கிட்ட சொல்றாரு, யோனா நினிவே. யோனா சொல்றாரு, நோவே. ஆண்டவர் சொல்றாரு, யாவே அனுப்புவோம் உன்னை நான். மீன் வயிற்றுல போய் அங்கே போய் ஒரு யூட்டர்ன் போட்டு அப்புறம் வாந்தியா வெளியே வந்து அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்றார். அது வேற ஒரு கதை. ஏன் யோனா போல தெரியுமா? ஏன்னா இந்த அசிரியா ஜனங்க அந்த மாதிரி கொடுமை கொடுத்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யோனா சொல்றார், நான் போக மாட்டேன், போய் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், அவங்க மனம் திரும்புவாங்க, நீர் இரக்கம் உள்ளவர், நீர் மன்னித்து விடுவீர், அவங்க அடி வாங்க மாட்டானுங்க. நான் போக மாட்டேன், நீர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீ போய் தான் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் தான் கிருபையானவர் இரக்கமானவர் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். ஃபைனலா நினிவேக்கு அவர் போய் யாவையை பத்தி பிரசங்கம் பண்ணி அப்புறம் அவங்களாம் மனம் திரும்புறாங்கன்றதை நம்ம படிக்கிறோம். இதனால தான் அவர் நினிவேக்கு போல. ஏன்னா அசிரியன் ஜனங்கள் நார்தர்ன் கிங்டம் ரொம்ப கொடுமை கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட ஜனங்களை பத்தி தான் கடவுள் பேசுறாருங்க. இப்போ சதர்ன் கிங்டம் இருக்கு இல்லையா? இந்த சதர்ன் கிங்டம் வந்து பாபிலோன் தேசத்தினால தொல்லை அனுபவிச்சு இந்த நெபுகத்நேசர் என்ற ராஜா வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, தானியேல், மொர்டெகாய், எஸ்தர், எஸ்ரா இவங்க எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டு வந்துட்டார். ஸோ சதர்ன் கிங்டம்ல ஒன்று பாபிலோன் தேசம் வந்து அவங்களை தொல்லை கொடுக்குது. நார்தர்ன் கிங்டமை அசிரியா தேசத்துக்காரங்க தொல்லை கொடுக்குறாங்க. இப்போ நார்தர்ன் கிங்டம் உடைய பிரச்சனை பற்றி தான் பேசுறாரு. எத்தனை பேர் இது வரைக்கும் இருக்கிறீங்க என்னோட பிரசங்கத்தில்? எஸ், புரிஞ்சுச்சா? கான்டெக்ட் புரிஞ்சுச்சு இல்லையா? இப்போ இந்த அசிரியன் ஜனத்துடைய பிரச்சனை என்னன்னா, இவங்க கடவுளை விட்டு பிரிஞ்சதுனால கடவுள் அனுமதிச்சார். அசிரியன் ஜனங்களாம் வந்து அவங்கள தொல்லை கொடுக்கும்படி அனுமதிச்சார். இப்ப அனுமதிப்பாரா? இல்ல. இப்ப நம்ம இருக்கிறது இயேசுவின் ரத்தத்துக்கு கீழே. அப்ப அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்ததுனால அப்படிதான் நடக்கணும். சரியா? நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா சாபம் வரும். அதுல ஒரு சாபம் தான் இந்த அடிமைத்தனம் எல்லாம். சரி, இவங்க ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சதுனால அசிரியன் ஜனங்க உள்ள வந்துட்டு ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுல இந்த அசிரியன் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? கடவுள் அனுமதிச்சனால தான் நம்ம உள்ள வந்து ஏதோ செய்ய முடியுதுன்றது அக்னாலேஜ் பண்ணாம பெருமையில இஸ்ரவேல் ஜனத்தை அடியோட ஒழிச்சிடலாம்னு நினைச்சாங்க. பாரு, இப்போ பிரச்சனை வருமா இல்லையா? இல்லையா? கர்த்தர் அனுமதிச்சார், ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு தொல்லை கொடுத்து அந்த காலத்தை பயன்படுத்திக்கிட்டு போனாங்கன்னா அதே கெட்டது தான், அப்படியே போயிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் சொந்த பலத்தினால தான் உள்ள வந்தேன், எங்களால் எங்க திறமைகளால தான் உள்ள வந்தோம், எகிப்து ஜனங்களை பண்ண மாதிரி இவங்களையும் நாங்கள் பண்ணுவோம், வேற ஜனமும் இவங்களும் ஒரே மாதிரி தான், இவங்க எங்கள் கையில் கிடைச்சிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க, இவங்களை அடியோடு அழிச்சிருவோன்னு உடனே இப்போ கர்த்தர் பேசுறாரு, நான் அனுமதி கொடுத்தாதான் நீ ஏன் என் ஜனத்து மேலே கை வைக்க முடியும், இப்போ என் ஜனத்தை அழிக்க நினைச்சேன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு 24ஆம் வசனத்தில் அவர் பேசுறாரு. பாருங்க என்ன நடக்குதுன்னு பேசுறாரு. எல்லாரும் கவனிங்க. ஆகையால் சீயோனில் வாசமா இருக்கிற ஜனமே அசீரியனுக்கு பயப்படாதே. பாவம் பண்ணி ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் அழிக்க நினைச்ச உடனே கர்த்தர் சொல்றார், பயப்படாத, ஆனாலும் உன்னை காப்பாத்துறேன்றார். பாருங்க, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலில் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். பாத்தீங்களா? ஆண்டவர் பயங்கர கோபமா பேசுறார் அந்த இடத்துல. இதெல்லாம் கேங்ஸ்டர் பாஷை, கரெக்டா இல்லையா? உண்மையா இல்லையா? எகிப்துல இருந்து வெளியே வரும்போது எப்படி கோலை உயர்த்தி செங்கடலை பிளந்தனோ அவங்கள நான் பிளந்து காட்டுறேன்றாரு. ஆக்சுவலா அதான் உண்மை, அதான் சொல்லுகிறாரு. அவங்கள பிளந்துறா, நீ ஏதோ கவலைப்படாத, நீ ஏதோ நீ தப்பு பண்ணிட்டேன்னு அவன் கையில போய் மாட்டிக்கிட்ட, இப்போ உன்னை அழிக்க வந்தானா நான் சும்மா விட மாட்டேன் நான் அப்படின்றார் ஆண்டவர். சும்மா விட மாட்டேன் நான். இப்ப சொல்றாரு பாரு 27 வசனம். எல்லாரும் சேர்ந்து படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? நீ தப்பு பண்ணி பிரச்சனை பண்ணி அவங்கிட்ட மாட்டிக்கிட்டது உண்மைதான், ஆனா உன் மேல அபிஷேகம் இருக்கிறது அதை விட அதிக உண்மை. நீ தப்பு பண்ணிட்டதுனால அபிஷேகம் போல, நீ என்ன விட்டு போனதுனால அபிஷேகம் இல்லாம போயிடுச்சு நினைக்காத, அபிஷேகம் மேலதான் இருக்குது. அந்த அபிஷேகத்து நிமித்தமே நான் ஒரு நன்மையை கொண்டு வர போறேன். உன்னை அழிக்கணும்னு நினைச்சவன் முன்னாடி உன்னை நான் விடுதலையாக்கி காமிக்க போறேன். நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போறேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. தான் பண்ண தப்புனால தான் போய் அங்க அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டது.
இவங்களுடைய பாவத்தினால தான் போய் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டது. ஆனாலும் சொல்றாரு, உன்னை நான் காப்பாத்துவேன். இதுதான் கர்த்தருடைய கிருபை. எல்லாரும் சொல்லுங்க கிருபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அட சத்தமா சொல்லுங்க கிருபை. சில பேர் கிருபை அப்படின்வாங்க. அன்னைக்கு ஒரு தம்பி பாடுறான், கிருபையால் நிறைந்து கிருபைன்றான். சரி ஏதோ ஒண்ணு. இப்போதைக்கு கிருபை. கிருபைனா என்னது? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் செய்யும் தயவு. தகுதியை பார்த்து செய்யறது இல்ல, அவர் தயவை பார்த்து செய்யறது தான் கிருபை. கிருபை பெருசு. எல்லாம் சொல்லுங்க கிருபை பெருசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தான் சொந்த தப்புனாலே போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் கர்த்தர் இறங்கி வந்து காப்பாத்துறாருன்னா அவருடைய தயவு பெருசு. நான் சொல்றேன், நீங்க செய்யற தவறுகளை விட அவருடைய தயவு பெரியது. உங்க பாவத்தை விட அவருடைய கிருபை பெரியது. ஓ, நம்மளுடைய எல்லா அட்டகாசத்தை விட அவருடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது. அதை தான் இந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 2025ல 2024ல 2023ல ஏதோ ஒரு தவறான தீர்மானத்தினால ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு தவறான தீர்மானத்தினால நீங்க அகப்பட்டு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சத்ருவானவனுடைய கையில. இன்னைக்கு 2026ல விஷன் சண்டேல உட்கார்ந்து ஃபெய்த் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கலாம். எப்படி தெரியுமா? பிரதர், இந்த விஷன்லாம் எனக்கு இல்லை பிரதர், எல்லாம் வேற உங்களுக்கு தான். ஏன்னா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் பிரதர், நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, நான் பண்ண தப்புக்கெல்லாம் இது எனக்கு நன்மை நடக்குமா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பண்ண தப்புனால தான் பிரச்சனை. ஆனா நீ என்ன தேடி வந்திருக்கிற, என்ன நம்பி வந்திருக்கிற. எப்படி தான் சொந்த தப்புனால ஆசிரியர்கள் மாட்டிக்கிட்ட பிறகு கூட அவங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சணும். கர்த்தர் சொல்றாரு, உன் பாவத்தோட என் கிருபை பெருசுன்னு காண்பிக்கிறதுக்காக உனக்கும் நான் நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறேன். என் கிருபை பெரியது, என் தயவு பெரியது. ஓ, நான் உன் மேல காட்டுற இரக்கம் பெரியது. நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க பண்ண தப்புங்களை விட அவருடைய தயவு பெருசுன்னு சொல்லுங்களேன். ரொம்ப நேரம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சோ இவங்களுக்குன்ற சந்தேகம் வரும். அவ்வளோ ஒத்து பார்க்காதீங்க. ஆனால் நம்ம பண்ண தப்புங்களை விட அவருடைய தயவு பெருசு. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க பாருங்க, பிரதர் நீங்க கிருபை ஓவரா பிரசங்கம் பண்றீங்க. நான் சொல்றேன் தப்பு தப்பு அப்படி இல்லை, நீங்க ராங்கா சொல்லிட்டீங்க. நான் கிருபையை ஓவரா பிரசங்கம் பண்றவன் இல்லை, ஓவரா இருக்கிற கிருபையை பிரசங்கம் பண்றவனா இருக்கிறேன். I don't preach too much on the grace of God. I preach on the grace of God which is too much. கிருபை ஓவரா இருக்குது, அதை பிரசங்கம் பண்ணலனா தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அதுதான் கர்த்தருடைய தயவு. பாருங்க 2025 24லாம் என்னென்ன நடந்துச்சோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. 2026ல கர்த்தர் சொல்றாரு, நீ பண்ண தப்புனாலேயே நீ மாட்டியிருந்திருக்கலாம், நீ ஒரு இழப்பு அனுபவிச்சிருந்திருக்கலாம், நீ பிசினஸ்ல நஷ்டத்தை அனுபவிச்சிருந்திருக்கலாம். See, it may be your own mistake, but if you will call out to me, கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் போய் சொல்லி மாட்டிக்கிட்ட பிறகு அந்த தப்பை வச்சு அவன் ஐஸ்வர்யவானா மாத்திர கடவுள் தான் நானு. அந்த தப்பு மத்தியில சாரால பாதுகாத்த தேவன் தான் நானு. தான் சொந்த திமிர்னாலேயே தகப்பனை விட்டு தூர தேசத்துல போய் எல்லா சொத்துங்களை வீணடிச்சு பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு அந்து போன துணியை மாட்டிக்கிட்டு பசி பட்டினியோட வந்தானே, அவன் வந்தபோது அவன் தப்புனால தான் அப்படி வந்தான். ஆனாலும் ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனுக்காக ஒரு பார்ட்டியை ஏற்படுத்தின தகப்பன் நானு. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட வரும்போது உன் கடந்த கால பாவத்தை பத்தி கவலைப்பட்டு வராத. நீ எவ்வளவு கெட்டது செஞ்சியோ அதை விட நான் நல்லவரா இருக்கிறேன். என்னுடைய நன்மைகள் உன்னுடைய எல்லா தீமைகளை விழுங்கி போட்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க 2026 என்னுடைய வருஷம். ஏன்? ஏன்னா நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார், அவ்வளோ கிருபையானவராக இருக்கிறார், அவ்வளோ இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். ஒரு விஷயத்தை ஆவியானவர் என்கிட்ட திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? உன்னுடைய எல்லா பேட்னஸை விட என் குட்னஸ் பெருசுன்றது எப்பவுமே நீ ஞாபகம் வச்சுக்க. நீ 1000 தவறுகள் செஞ்சாலும் நான் ஒரு நன்மை செஞ்சேன்னா அது ஈடு கட்ட முடியுமான்னு கர்த்தர் கேட்கிறாரு. ஐ எம் டூ குட் ஃபார் யூ டு ஹேண்டில். நான் ரொம்ப ரொம்ப நல்லவர், நான் ரொம்ப நல்லவர். அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீயா தான் போய் மாட்டிக்கினா சீரியன் கிட்ட, சரி போ கெட்டு சீரழிஞ்சு போன்னு சொல்லாம வரேன். யார் அது உன் மேல கை வச்சது? ஒரு தகப்பன் பேசுற மாதிரி பேசுறாரு பாருங்க. கரெக்டா இல்லையா? ஒரு தகப்பன் பேசுற மாதிரி பேசுறாரு. கேரு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வர, அப்போ என் ஒய்ஃப் சொல்றாங்க, அந்த நாய் கேரவை கடிக்க வந்துருச்சு அப்படின்றாங்க. பாருங்க, எனக்கு ஏற்கனவே நாய்னா கொஞ்சம் பயம். சரி, இப்போ உங்க வீட்டில் நாயெல்லாம் நீங்க வளர்த்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் பிரசாத் வருவார் ஜெபிக்கிறதுக்காக. நான் தூரத்தில் ஜெபம் பண்ணுவேன் உங்களுக்காக கடுமையாக. என் வைஃப் சொல்றாங்க, இந்த நாய் கடிக்க வந்துருச்சு அப்படின்னு. என்ன கோவம் தெரியுமா எனக்கு? அன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டு வெளியே போய் கல்லுங்களை கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கல்லுங்களை கலெக்ட் பண்ண நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். தூரத்துல இருந்தே பார்க்குறேன், எங்கே அந்த நாய் அடிச்சுட்டு ஓடிடலாம் அப்படிதான் யோசிச்சுங்க. உண்மையா? ஆனால் எனக்குள்ள ஒரு வெறித்தனம் இருந்துச்சு பாருங்க. ஒரு அடியாவது படணும் அந்த நாய் மேலே. என் பொண்ணை கடிக்க வந்தியா நீ? அது ஒரு வெறித்தனம் பாருங்க. இங்க இருக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்கு தெரியும் சொல்றேன் நான். அது ஒரு வெறித்தனம், அது ஒரு கோபம். ஒரு தடவை ஓரியன் மால் கூட்டிட்டு போறேன் பிள்ளைகளை.
அப்போது கேரு விளையாடிட்டு இருக்கிறாரு. அங்கே உள்ள அந்த 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 ஏர் ஃபில் பண்ண அந்த கேசலில் கேரு விளையாடிட்டு இருக்கிறாரு. விளையாடிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கேரு இறங்கி வந்துட்டார். நான் கேட்டேன், வாட் ஹேப்பன்? சொன்னா, தட் பாய் இஸ் புஷிங் மீ அப்படின்னாரு. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில பாருங்க. அந்த அபிஷேகமான கோவம் அந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் நான் உள்ளே ஏறிப்பேன். அந்த பிள்ளைங்க விளையாடுறதுல போயிருப்பேன். நாங்கள் பார்க்கணும் பாருங்க, ஒரு பையன் ரொம்ப தெனாவட்டா கண்டவங்க மேலே விழுந்துனுக்கிறான் பாருங்க. கொஞ்சம் வளர்ந்த பையன் தான் அவன். கண்டவங்க மேலே விழுந்துனுக்கிறான். அந்த நேரத்தில் எங்கன்னு வந்துச்சு பாருங்க. அந்த கன்னடா நல்ல கன்னடா தான். பாராயிலே அப்படின்னு பாயிலே அப்படின்னு டக்கு டக்குன்னு அவங்க அப்பா அம்மாலாம் ஓடி வந்தாங்க பாருங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியும் அவங்க தான் அப்பா அம்மான்ட்டு. ஆனாலும் தெரியாத மாதிரி பாருங்க சார், அந்த பையன் என்ன மாதிரி பண்ணுகிறான்ட்டு அடி வாங்குறான் சார். எனக்கு தெரியும் அவங்க அப்பா அம்மா தான்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், என் பொண்ணு மேலே கை வச்சா எப்படியாவது நான் காப்பாற்றுவேன்றேன் நான். ஹல்லேலூயா. இப்போ என்ன ரீவைண்ட் பண்ண சொல்லாதீங்க, கொஞ்சம் நான் கூல் டவுன் ஆகணுமாகுது இந்த நேரத்தில். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் பயங்கரமானவர்னு சொல்லுங்களேன் இந்த நேரத்தில். நம்மன்னு வந்துட்டா கர்த்தர் பர்சனலாக எடுத்துக்கிறாரு. அதனால தான் சவுல்ன்றவன் சபையை தொல்லை கொடுக்கும்போது கர்த்தர் சவுலை ஒரு அந்த இடத்துல பாருங்க ஒரு சூப்ளெக்ஸ் போடுறாரு கர்த்தர். அந்த இடத்துல என்ன கழுத மேலே எப்படி போய் நிற்கிற, கழுதையோ குதிரையோ எப்படியோ ஒன்று போய் நிற்கிறார் பாருங்க. வானத்தை கடவுள் திறந்து பேசுறார். வானத்தை திறந்து பட்டுன்னு கீழே விழுறான் பாருங்க. இயேசு கேட்கிறார், சவுலே சவுலே என்னை ஏன் நீ துன்பப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஜனங்களை தொட்டா நீ என்னையே தொட்ட மாதிரி. இப்படிதான் கர்த்தர் ஆக்ரோஷமா இருக்கிறார். உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் வாஞ்சையுள்ளவரா இருக்கிறார். 2026ல கர்த்தர் உங்களை பார்த்து வாஞ்சையா இருக்கிறார். எந்த அளவுக்கு வாஞ்சையா இருக்கிறார்னா, என் பிள்ளையை எப்படியாவது நான் வாழ வைப்பேன், என் மக்களை எப்படியாவது நான் ஆசீர்வதிப்பேன், எப்படியாவது அவங்களை வெளியே கொண்டு வருவேன். அவங்களை ஏதாவது ஒரு நுகம் பிடிச்சு வச்சிருந்தா அந்த நுகம் முறிந்து போகும். அந்த நுகத்தை முறித்து அவங்களை நான் வெளியே கொண்டு வர போறேன். தான் கர்த்தர் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கம் ஆன். கர்த்தர் நுகத்தை முறிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நன்மைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்வார். இதுதான் கர்த்தர் நம்ம மேல வாஞ்சையுள்ள ஒரு தேவனா இருக்கிறார்னு சொல்றேன் நான். இப்போ அந்த வசனத்துக்கு வரலாம் வாங்க. ஏசாயா 10:27 வாங்க. அந்த வசனத்துக்கு வாங்க. அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அப்படிதான் இருக்குது தமிழ் பைபிளில். சரியா? அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகம். இப்போ அபிஷேகம்னு ஒன்று நம்மளுக்கு என்ன தோணுது? அனாயிண்டிங் ஒன்று நம்மளுக்கு இமீடியட்டாக என்ன தோணும் தெரியுமா? எனக்கு அது எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு பாஸ்டர், ஒரு வல்லமையான போதகர், அவர் கை வச்ச உடனே ஜனங்க கீழே விழுறது, பிசாசுகள் துரத்தப்படுறது, வியாதி நீக்கப்படுறது, அபிஷேகம் தோணுதாலே அப்படி நம்மளுக்கு. அபிஷேகம்னா என்ன? அந்த பிரதர் அப்படியே கை தட்டினே கீழே விழுந்தார் பாரு, அதான் அபிஷேகம். இந்த சிஸ்டர் அப்படியே உருண்டாங்க பாரு, பறந்தாங்க பாரு அப்படி. இப்போ அதை நான் தவறாக பேசல. ஆனால் நம்ம என்ன நினச்சிரும், அபிஷேகம்னா என்ன? கர்த்தருடைய வல்லமை காணப்படுது, அது மட்டும்தான் அபிஷேகம் நினச்சிரும். ஆனால் வேதத்தை நம்ம அலசி பார்த்தோம்னா, ஆராய்ச்சி பார்க்கும்போது பல இடங்கள்ல கர்த்தர் அபிஷேகத்தின் அர்த்தத்தை நம்மளுக்கு விலாவரியா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நானே உங்களுக்கு ஒரு 5 அர்த்தத்தை இப்போதைக்கு இந்த ஸ்டடிக்காக கொடுக்குறேன் பாருங்க. வாட் டஸ் இட் மீன் for you to be anointed? அபிஷேகம் பெற்றவன்னா என்ன அர்த்தம்? 5 அர்த்தங்கள் பாருங்க. நம்பர் 1, when you're anointed it means you are set apart. நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். You are set apart. Anointing means you are set apart, right? ரெண்டாவது பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணுங்க. I want to see Ashok. Yes. ரெண்டாவது பாருங்க, when you are anointed it means you are chosen. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், chosen னு சொல்லுங்களேன். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவது வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால தான் எல்லாரும் கூட நம்மளால ஒட்ட முடிய மாட்டேங்குது. அதனால தான் என்ன சொல்றது, ஒரு சில கும்பல்ல இருந்து நம்ம வெளியே வரணுமா இருக்குது. அதனால தான் அப்படியே ஜோக் அடிச்சுனே இருக்கும்போது ஒரு தவறான ஒரு ஜோக் அடிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி. அடுத்தவங்களுக்கு அது ரொம்ப சகஜமா இருக்குது, நமக்கு அது சகஜமா இல்லை. we are not able to go along with it. ஏன்? நம்ம வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. நம்ம வித்தியாசமானவர்கள். மூணாவது பாருங்க, we are empowered. வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம்னா சும்மா இல்ல, கர்த்தருடைய வல்லமை என் மேல இருக்குது. வல்லமை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். வேறவங்க அதே பிரச்சனை வந்தா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதே பிரச்சனை 10 தடவை ஜெயிச்சு நல்லா தான் இருக்கிறோம். பல பேருக்கு நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி கர்த்தர் மாற்றுவார். அபிஷேகம் வல்லமை நமக்கு கொண்டு வந்திருக்கிறத ஞாபகப்படுத்துகிறது. when you are anointed it means you are empowered. நான்காவது பாருங்க, நீங்க கௌரவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். you are honored. come on, அபிஷேகம் பெற்றவர்கள் கை உயர்த்தி காமிக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குள்ளமே ஒரு உள்ளான அபிஷேகம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, inner anointing.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறதுனால இன்னர் அனாயிண்டிங். எத்தனை பேர் ஆவியின் அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில பேசுறீங்க? கைவர்த்தி காமிங்க பார்க்கலாம். யூ ஆல்சோ ஹேவ் சம்திங் கால் அவுட்டர் அனாயிண்டிங். அந்த அபிஷேகம் உங்க மேலையும் தங்கி இருக்குது. உள்ளேயும் அபிஷேகம், மேலையும் அபிஷேகம். உள்ளேயும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம், மேலே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. The presence of the Holy Spirit is called the inner anointing. The power of the Holy Spirit is called the outer anointing. ரெண்டு அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அஞ்சாவதா நம்ம சொல்றோம், அபிஷேகம் நம்ம மேல இருந்தா we are protected. சங்கீதம் 105 அதுடைய 15ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த இடத்துல வார்னிங் கொடுக்கிறார் பிசாசுக்கு. அவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அப்பவே நான் ஒரு வார்னிங் கொடுத்தேன், அதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. ஆனா கர்த்தர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார் பிசாசுக்கு. என்னன்னு சொல்லி, நான் அபிஷேகம் பண்ணிட்டேன்னா அவனை தொடாத. ரொம்ப சிம்பிளா ஆண்டு சொல்றார், தொடவே தொடாத அப்படின்றார் ஆண்டவர். இதுதான் கர்த்தருடைய அபிஷேகத்துடைய வல்லமை. யூ ஆர் அனாயிண்டட். போன வருஷம் முழுவதும் ஐ எம் பிளஸ்ட்னு சொல்லி தெரிஞ்சோம், அது அப்படியே கண்டினியூ ஆகுது. எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் அனாயிண்டட். ஐ எம் அனாயிண்டட். உங்க உள்ளத்து மேல கை வச்சுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் அனாயிண்டட்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் அபிஷேகம் பெற்றவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் அபிஷேகம் பெற்றவன். இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க, நான் அபிஷேகம் பெற்றவன். அபிஷேகம் பெற்றவன் என்ன அர்த்தம்? நம்பர் 1, எல்லாரும் உங்க உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் வல்லமை பெற்றவன், நான் கௌரவம் பெற்றவன், நான் பாதுகாக்கப்பட்டவன். ஏன்னா நான் அபிஷேகம் பெற்றவனா இருக்கிறேன். ஹalleluya. அப்போ அனாயிண்டிங்ன உடனே ஏதோ கர்த்தருடைய வல்லமையின் செயல்பாடுனால ஒரு மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கறது மட்டும் நினைக்காதீங்க, அதுவும் ஒன்று இருக்குது. ஆனால் அபிஷேகம்ன்றது ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. we are anointed. ஏன்னா கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்தி நம்மளை விசேஷித்த வகையில் நம்மளை ட்ரீட் பண்றாரு. the blessing on our life, the anointing on our life is not a light thing. நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் டெஸ்டிமனி ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் இந்த அருமையான குடும்பம் இருக்கிறாங்க இன்னைக்கு. பிரதர் ஹகாய் ஜாஷுவா அண்ட் ஹிஸ் வைஃப் ஆர் ஹியர். எஸ், பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. அவங்க சொல்றாங்க, போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் முதல் வாரம் அவர் சொல்றாரு, ரொம்ப அதிகமான வலி, வயிற்று வலி நிமித்தம் நான் எந்திரிச்சேன். அந்த வலி எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சுன்னா என்னால் மூவ் ஆக கூட முடியல. யாரோ ஒருத்தர் முதுகில் வந்து ஒரு கத்தியை எடுத்து குத்துற மாதிரி, somebody like someone was stabbing me அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வலி தாங்க முடியாத நிமித்தம் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக அவங்க போகிறாங்க. டாக்டர்ஸ் பெயின் கில்லர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்கிறாங்க, எவ்வளோ டோஸ் பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாலும் பெயின் ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது, வலி ரொம்ப கொடூரமாக இருக்குது. 4 பாட்டிலாம் பாருங்க பெயின் மெடிக்கேஷன் கொடுத்த பிறகு கூட பெயின் கண்ட்ரோல் ஆகல. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது அவங்களுக்கு, கிட்னியில் ஒரு 3 to 4 mm சைஸில் ஒரு ஸ்டோன் இருக்குது. இப்போ இது ரொம்ப சிறியதுன்னு சொல்ல முடியாது. 3 to 4 mmன்றது இட்ஸ் a little bit larger மெடிக்கலாக நம்ம பேசும்போது. இது வந்து அந்த டியூப்ல, அந்த யூரேட்டர் என்ற டியூபை பிளாக் பண்ணி, எப்படி கிட்னி நம்மளுடைய ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தி தேவையற்ற விஷயங்களை யூரின் வழியாக வெளியே கொண்டு வருதோ, அந்த யூரேட்டரை பிளாக் பண்ணிருச்சு. வலி அது நிமித்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்னி ஸ்டோன் நிமித்தம். அன்னைக்கு அட்மிட் ஆகி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தயவு எல்லா நேரத்திலும் வேலை செய்யும். எத்தனை பேர் தெரியும் அது? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு விவிஐபி ரூமை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்ப பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்படும், ரொம்ப விசேஷித்த பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க தான் கொடுக்கப்படும். பை த ஃபேவர் ஆஃப் காட், அவர் சொல்றார், பை த ஃபேவர் ஆஃப் காட் த மேனேஜ்மெண்ட் கிராண்டட் அஸ் த விவிஐபி ரூம், சம்திங் தே themselves said almost never happens. அவங்களே சொன்னாங்களா, இப்பேற்பட்ட காரியம் நடக்குது, வாய்ப்பே இல்லை, உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களாம். பாருங்க, இதில் அவர் சொல்றாரு, அருமையான சகோதரர் சொல்றாரு, இது நிமித்தம் தேவன் எனக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த வியாதி, இந்த வலியின் மத்தியில் என் தயவு உனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது, மறந்துடாதன்னு சொல்லி என்னை ஆறுதல் படுத்தி பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆமென். இன்னும் அந்த விஷயம் சரியாகல, ஆனால் கர்த்தர் தயவை கொடுத்து தைரியப்படுத்திட்டு இருக்கிறார், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றார், விவிஐபி ரூம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், 5 ஸ்டார் ஃபெசிலிட்டி மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு, அந்த இடத்துல தங்கும்படி கர்த்தர் தயவை எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தார். 4 நாள் ஆயிடுச்சாம் பாருங்க. ஆனாலுமே அந்த கல் நேச்சுரலாக வெளியே வரல. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்நேரத்தில் நேச்சுரலாக வெளியே வந்திருக்கணும், இல்லைனா சர்ஜரி தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஆப்ஷன் மாதிரி இல்லை, கர்த்தர் நிறைய வழிகளை வைத்திருக்கிறார். வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டாக்குவார். கமான், அற்புதம் நடக்க சாத்தியம் இல்லைன்ற இடத்துல அற்புதம் நடக்கும். ஏன்னா நம்மளாம் யாரு? அபிஷேகம் பெற்றவர்கள்.
ஸோ அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். இதுதான் பாருங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக வந்து கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும்போது போராட்டம் பலவீனங்கள் வரும், ஆனால் அதை வார்த்தை கொண்டு ஜெயிப்போம். வார்த்தையை கர்த்தர் பேசி இருக்கிறார். சங்கீதம் 16 அதோடைய 7ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, ஐ வில் பிளஸ் த லார்ட் ஹூ கவுன்சில்ஸ் மீ. எனக்கு அறிவுரை கொடுக்குற, எனக்கு ஆலோசனை கொடுக்குற கர்த்தர், அவரை நான் துதிப்பேன். மை ரெயின்ஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ட் மீ இன் த நைட் சீசன்ஸ். பாருங்க, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும். என் உள்ளிந்திரியங்கள், இந்த உள்ளிந்திரியங்கள் அப்படின்ற வார்த்தை எப்படி இருந்து பாருங்க தமிழ்ல. இதை சொல்றதுக்கு நான் கஷ்டப்பட்டேன் பாரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல. இந்த உள்ளிந்திரியங்கள் அப்படின்னா வெயின்ஸ், அவர் ரெயின்ஸ், நரம்புகள், நாடி நரம்புகளை பத்தி பேசுறாரு. நாடி நரம்புகளை அதுலயும் கர்த்தருடைய கிருபை வேலை செய்துன்றத டேவிட், சங்கீதக்காரன் தாவீது வந்து சொல்றதை இவர் எடுக்கிறார் பாருங்க. வசனத்தை எடுத்து இதை பேச ஆரம்பிக்கிறார். I declared that my kidneys would function properly. என் கிட்னி சரியா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. Even as I slept under the counsel of the Lord. அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனத்தை கர்த்தர் கொண்டு வர்றார். சங்கீதம் 139 13ஆம் வசனம். கர்த்தர் என்னுடைய உள்ளந்திரியங்களை உண்டாக்கினார். He formed my inward parts. என் கர்த்தர் என்னுடைய உள்ள இருக்கிற உறுப்புகளை அவர்தான் உருவாக்கினார். அவர் தன்னுடைய கரத்தினால சுகமாக்குவார்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் மெடிடேட்டிங் ஆன் தி ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஃபெய்த் ரோஸ் வித்தின் மீ. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினால அபிஷேகம் வேலை செய்யும். and I began to declare healing all over my body, speaking directly to my organs and commanding the stone to exit my body. கிட்னி ஸ்டோன் வெளியே வா அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணிட்டு விசுவாசத்தை செயல்படுத்துகிறார் பாருங்க. அடுத்த நாள் டாக்டர் சர்ஜரின்ற ஆப்ஷன் கொண்டு வரும்போது இவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தர் அவரை பற்றின விசுவாசத்தில் இவங்க வேலை செய்கிறதுனால அவர் டிசைட் பண்ணீங்களா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் பாரு. கர்த்தருடைய விசுவாசம் இல்லாமல் இதை செஞ்சிருந்தா இது முட்டாள்தனமான செயல். ஆனால் வார்த்தையை பேசி அது மூலமாக வர்ற விசுவாசத்தில் செஞ்சால் அது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். ஸோ இப்போ இவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க, அவங்க சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் வெளியே வரும்போது எங்கள் பில்ஸை பே பண்ணுறது கூட தேவனுடைய தயவு எங்களுக்காக வேலை செஞ்சது. 70% ஹாஸ்பிட்டல் பில் எங்கள் கம்பெனியுடைய இன்சூரன்ஸ் கவர் பண்ணிருச்சு. மிச்சம் ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை கூட 20% அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையான சகோதரன் வந்து அந்த முழு பணத்தை நான் கட்டுறேன்னு சொல்லி அந்த மெடிக்கல் பில்லையும் கிளியர் பண்ணிட்டு தயவோட வீட்டுக்கு வர்றாங்க. நல்லா கவனிங்க, இப்போ தான் அற்புதம் நடக்குது. The very next day as I went home, the stone passed naturally out of my body. எந்த சர்ஜரியும் இல்லாம கல் தானாகவே வெளியே வந்தது. சர்ஜரி தேவைப்படல. கர்த்தருடைய வார்த்தையின்படியே சுகமானாங்க. ஹalleluya. கரங்களை தட்டி இந்த அருமையான குடும்பத்தோட நம்ம நன்றி செலுத்தலாம் கர்த்தருக்கு. ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க விவிஐபின்னு சொல்லுங்க பார்க்கலாம். விவிஐபினா என்ன அர்த்தம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. ரொம்ப முக்கியமான நபர் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில். எப்படி தெரியும்? அபிஷேகம் பெற்றவன். எல்லாம் உங்க தலை மேல கை வைங்க பார்க்கலாம். ஹேர் ஸ்டைல் கலையுது பதறன்றீங்க, பரவாயில்ல, வாழ்க்கை கலையக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, நான் அபிஷேகம் பெற்றவனா இருக்கிறேன். அபிஷேகம் என்னை வித்தியாசப்படுத்துகிறது. அபிஷேகம் என்னை கௌரவப்படுத்துகிறது. அபிஷேகம் என்னை வாழ வைக்கிறது. சொல்லுங்க, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹalleluya, ஆமென். அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக? ஹalleluya. அபிஷேகம் உங்களை வித்தியாசப்படுத்துது. அபிஷேகம் கர்த்தர் நன்மைகளால் நிரப்புகிறார். அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் கனத்தை கொண்டு வருகிறது. அபிஷேகத்தின் நிமித்தம் ஆசீர்வாதத்தின் தயவையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இதே காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் சொன்னால ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கர்த்தர் எனக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தார் போன மாதம் முழுவதும்னு சொல்லி. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஓவர்ஃப்ளோ. அப்படின்னா என்னது? ஓவர்ஃப்ளோ கட்டின்னு இருக்கிறோம், ஓவர்ஃப்ளோ கட்டணும், அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ இல்லை. ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழிதல். இப்போ இந்த மாதிரி வார்த்தைங்களெல்லாம் நான் சாதாரணமாக சொல்கிறது இல்லை. ஏன்னா அது சொல்லிவிட்டு நடக்கலைன்னா என்ன நம்மளுக்கு பேஜாராகுமா இல்லையா? நான் சொன்னேன், ஆண்டவரே இது திரும்ப திரும்ப வந்துனே இருக்குது, எதுக்கும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி என்னுடைய ரைட்டிங் போர்டில் நான் எழுதி வச்சிட்டேன். ஓவர்ஃப்ளோ, இது உங்ககிட்ட இருந்து வந்தால் நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓவர்ஃப்ளோ கர்த்தர் பயங்கரமாக கன்ஃபார்ம் பண்ணுறாரான விஷயம் இதுதான். இந்த வருஷம் சபையா நம்ம எல்லாருக்காகவும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிற அருமையான வாக்கு தத்துவம் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சபையுடைய ஊழியத்தோடு இணைஞ்சு ரெகுலராக நம்மளுடைய பிரசங்கங்களை கேட்டு நம்மளோட வார்த்தையின் மூலமாக கனெக்டடாக இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார்.
2026 உடைய வார்த்தை நமக்காக இதுதான். இதை கேட்டு முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்த போறோம். நல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வார்த்தையை நம்ம உள்ள வாங்கிக்கிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். அதுக்கப்புறம் திரும்பியும் உட்கார்ந்து அதோடைய கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். ஆனா சர்ச், ஆர் யூ ரெடி ஃபார் 2026 வேர்ட்? எஸ். 2026 வருடத்தின் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோவை பாருங்க, இது மூலமாக வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அபிஷேகம் நிரம்பி வழிதலின் வருஷமாக 2026 வருடத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாம். அந்த நேரத்தில் 2026 is a year of anointing overflow. Come on, சொல்லுங்க. 2026 is a year of anointing overflow. எல்லாரும் சொல்லுங்க. அபிஷேகம் நிரம்பி வழிதல், அபிஷேகம் நிரம்பி வழிதல். எந்திரிச்சு நின்று நல்ல அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? கைகளை உயர்த்தி ஓ ரஷரபாம்பெரேபோ கோரபரபலாம் தானா. ரெண்டு கை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்டர்னலைஸ் இட். எல்லாரும் சொல்லுங்க. அபிஷேகத்துக்காக நன்றி. முதலாவது அபிஷேகம், அபிஷேகம்ன்ற வார்த்தையை சொல்லுங்க. I thank you for the anointing Lord. I thank you for the anointing Lord. Thank you for the anointing. அடுத்ததா சொல்லுங்க. Thank you for the overflow. Oh, thank you for the overflow. Hallelujah. டிக்ளேர் பண்றேன். அப்படியே இந்த ப்ராஃபஸியான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையின் நுகம் அபிஷேகத்தினால், அபிஷேகத்துடைய நிரம்பி வழிதல் நிமித்தம் முறியடிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். வியாதியின் நுகம் உடைக்கப்படுகிறது. டிப்ரஷனுடைய நுகம் உடைக்கப்படுகிறது. உறவுகளின் பிரச்சனை நுகம் உடைக்கப்படுகிறது. பல நாள் வியாதியார்ந்த நிலைமை உடைக்கப்படுகிறது, மாறுகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை சுகமாக்குகிறார். உங்க உறவுகளை சுகமாக்குகிறார். உங்க பொருளாதாரத்தில் சுகமாக்குகிறார். உங்க தொழில் ரீதியா நீங்க கண்ட தோல்விகளை விட நீங்க பார்க்க போற வெற்றிகள் அநேகம். அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்களுடைய தொழில் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க உடல் ரீதியா ஆசீர்வாத குறைவு இருக்காது. நீங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்லா இருக்க போறீங்க இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். சர்ச், 2026 is a year of the anointing overflow. Overflow. Hallelujah. 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 எந்தெந்த நுகம் உங்களுக்கு ஞாபகம் வருது? எந்தெந்த யோக் உங்களுக்கு பர்டனா இருந்துச்சு? எந்தெந்த பாரம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு? Holy Spirit உங்க வாழ்க்கையில மேன்மைகளை கொண்டு வர போகிறார். You are breaking out of it in Jesus name. Hallelujah. Hallelujah. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த ஆண்டில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. என் வாழ்க்கையில இந்த ஆண்டில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. கைகளை உயர்த்தி அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம்.
என்றவர் நீர்தானே ஏசையா. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் என்றவர் நீர்தானே ஏசையா. கைகளை உயர்த்தி இந்த ஆளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. இத்தனை நாட்கள் கடன் ஒரு நுகமா இருந்துச்சுன்னா, இந்த வருஷம் கடன்கள் அத்தனையும் நீங்க தீர்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த பலன் உங்களுக்கு வந்து சேர போகுது. மாதம் மாதம் ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம், ஒரு வியாதி, கர்த்தர் இந்த நுகத்தை முறிக்கிறார் இயேசுவின் நாமத்தில். In Jesus name. Come on church, 2026 is the year of 2026 is the year of anointing overflow. தமிழ்ல சொல்லுங்க. 2026ஆம் ஆண்டு நம்ம அனைவருக்குமே அபிஷேகம் நிரம்பி வழிதலின் ஆண்டாக நமக்காக இருக்க போகுது. ஆமென். ஒரு 3 பேருக்கு ஹை ஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் அதிகமாயிட்டு இருக்குது. ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அபிஷேகம் அதிகமாயிட்டு இருக்குது இயேசுவின் நாமத்தில். ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. உட்கார்ந்துருங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஓவர்ஃப்ளோன்ற வார்த்தை தான் ஆண்டவர் திரும்ப ஞாபகப்படுத்துறாரு பாருங்க டிசம்பர் மாதத்தில். ஆனால் ரொம்ப கடினமான டைம் பாருங்க நம்மளுக்கு. நவம்பர், டிசம்பர், ஜான்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஃபைனான்ஷியலாக ஒரு டிஃபிகல்ட்டான சீசன். அதனால நான் சொன்ன ஆண்டவரே, நீங்கள் பேசினாதான் இது நடக்கும், நீங்கள் பேசலனா இது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறார். ஓவர்ஃப்ளோ, அனாயிண்டிங் ஓவர்ஃப்ளோ. உலகமே ஏஐக்குள்ளே போய் நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மளை குள்ளே நம்மளை கொண்டு போகிறார் இல்லையா? தி அனாயிண்டிங் ஓவர்ஃப்ளோ, தி அனாயிண்டிங் ஓவர்ஃப்ளோ. நான் சொன்னேன் இந்த ஓவர்ஃப்ளோ அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே. பை த வே, இந்த வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஏசாயா 10:27 வசனம். அதில் பாருங்க எப்படி இது நடக்குதுன்னு சொல்லி, எப்படி இந்த யோக் முறிக்கப்படுது, எப்படி இந்த நுகம் முறிக்கப்படுதுன்னா, NIV வெர்ஷன்ல நம்ம படிக்கிறோம் பாருங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல the yoke shall be destroyed because of the anointing ன்னு வரும். இங்கிலீஷ்ல நம்ம அதை அப்படியே டிஸ்ப்ளே பண்ணலாம் பாருங்க. ஆனா NIV வெர்ஷன்ல அது எப்படி வருது பாருங்க. because you have grown so fat ன்னு வரும். பாத்தீங்களா? இது என்ன பிரதர், இந்த மாதிரி ப்ராமிஸ் எனக்கு வானா பிரதர்ன்றீங்க ஒரு சில பேர். ஆனா ஒரு மனுஷன் நல்லா சாப்பிட்டு கொழுன்னு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? பஞ்சம் இல்லை, செழிப்பா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? பஞ்சத்தில் யாராவது அப்படி இருக்க முடியுமா? ஸோ பாசிட்டிவா இதை நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுது? செழிப்பின் அதிகரிப்பு. திஸ் இஸ் டூ மச் ப்ராஸ்பரிட்டி. அடுத்த வெர்ஷன் பாருங்க, NASB, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல பாருங்க எப்படி இது நடக்க போதா? பிகாஸ் ஆஃப் த ஃபேட்னஸ். இந்த முழு வசனம் இல்லையா? தி அனாயிண்டிங் வில் பிரேக் பிகாஸ் ஆஃப் த ஃபேட்னஸ் இருக்கும். அப்புறம் பாருங்க, யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் YLT-ல போட்டிருக்குது பிகாஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. அப்படின்னா அந்த காளைகளுடைய படத்தை காமிங்க பார்க்கலாம், உங்களுக்கு புரியும் பாருங்க எப்படின்னு சொல்லி. ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்தில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் எந்த அளவுக்கு நான் போஷிச்சு பராமரிச்சு உன்னை கொழுகொழு நான் மாற்ற போறேன்னா, அவர் சொல்றாரு, உனக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நான் பலப்படுத்த போறேன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, உன் கழுத்தில் இருக்கிற நுகம், அந்த நுகம் தாங்க முடியாத அளவுக்கு, அந்த நுகம் முறிக்கப்படுற அளவுக்கு உன்னை நான் சக்தி வாய்ந்தவனா நான் மாத்த போறேன். அந்த நுகம் ஒண்ணு இல்லாம உடைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னா when God increases your prosperity, when God increases your anointing, இந்த நுகம் முறிக்கப்படுது கம்ப்ளீட்டா. ஒரு ஸ்பிரிச்சுவல் இமேஜினேஷனை கொண்டு வாங்க பார்க்கலாம். In other words, the ox becomes so strong and powerful that they cannot fit the yoke on the neck of the ox. You know why? Because the ox is now பாட்டுன்னு அப்படி பிஞ்சு போயிடுது ஒன்றும் இல்லாமல். சிம்சோனை போல எப்படி அவனுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தாரு. இதெல்லாம் இந்த வருஷத்தை நான் எடுக்க போகிறேன் பாருங்க. அபிஷேகத்தை பற்றி பல காரியங்களை நான் இந்த வருஷம் எடுக்க போகிறேன். இந்த ஆரம்பத்தில் அடுத்த வாரம் துவங்கி அபிஷேகத்தை பற்றி ஒரு சீரீஸ்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம். தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நான் எடுக்க போகிறேன். விஷன் சீரீஸ் யாருமே மிஸ் பண்ணிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் உங்கள் அபிஷேகத்தை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாருன்னா, நுகங்கள் ஃபிட்டே ஆகாது. பிசாசான நுகத்தை எடுத்துகிட்டு வந்தால் ஃபிட்டாக மாட்டிக்குது பண்ணுவான். ஏன்? அவங்க ஓவராக இருக்கிறாங்கப்பா,
பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்க விசுவாசம் பெரியது, அபிஷேகம் பெரியது, வல்லமை பெரியது, பலன் பெரியது. அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் ஃபிட் ஆகாது. ஹல்லேலூயா. ஃபிட் ஆகாது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஃபிட் ஆகாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருந்தோம் பாருங்க, நாசரத்துன்ற ஒரு பகுதி இருந்துச்சு திருநெல்வேலியில். எனக்கு 3 வயசு இருக்கும்போது நான் அங்கே தான் இருந்தோம். ஒரு நாள் வெளியே நான் சுற்றிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு பெரிய பையை தூக்கிட்டு வந்தார். ஒரு கோணி பை தூக்கிட்டு வந்தார். அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு அப்படி அந்த பிஸ்னஸில் அவர் இருக்கிறார் பாருங்க. நான் வெளியே சுற்றிட்டு இருக்கிறேன். உண்மையாக நடந்த சம்பவம் பாருங்க. அவர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி வாடாங்க அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிட்றாரு. நானும் போகிறேன். எனக்கு வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லை, என்ன நடந்தது மட்டும் ஞாபகம் இருக்குது. வந்து இதை பைக்குள்ளே உட்கார் அப்படின்னாரு. நான் ஏறி உட்காந்துட்டேன். அவர் மூட்டை கட்டிட்டு என்னை தூக்குறாரு. என்னால் ஃபிட் ஆக முடியல. உள்ள என்னவோ தெரில, ஒன் ஃபிட் ஆகல. நான் அப்படி இல்லை, என்னை இறக்கி விடுங்கன்ட்டேன். என்னை இறக்கி விடுங்க, இது சின்னதாக இருக்குது. அப்புறம் இறங்கி ஓட்டம் பிடிச்சா பாருங்க, வீட்டுக்கு ஓடி வந்து சேர்ந்துட்டேன். நான் அப்புறம் வீட்டில் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அண்ணாச்சி என்னை ஒரு பையில் உட்கார சொன்னார். நான் உட்காந்தேன், செட் ஆகலை, வந்துட்ட வீட்டுக்கு. எனக்கு அந்த சம்பவம் மட்டும் ஞாபகம். ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் பாருங்க, பிசாசு வருவான், பையோட வருவான், வியாதின்ற பையோட வருவான், கடன் பிரச்சனைன்ற பையோட வருவான். ஆனால் நம்ம யாரு? அபிஷேகம் பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள். அபிஷேக எண்ணெய் நம்ம மேலே இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார். இந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் எந்த கட்டும் இராதபடிக்கு நம்மை விடுதலையானவர்களாக வாழ வைக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கும். 2026 is the year of the anointing. ஓவர்ஃப்ளோ ஆண்டவரே, ஓவர்ஃப்ளோ. இந்த வார்த்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்ற. நான் 3 நாள் கூட்டங்கள். முதல் நாள் அன்னைக்கு இரவு அந்த கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணுறேன். சமாரிய ஸ்திரீ கர்த்தர் உடைய சமூகத்துக்கு காலியாக வர்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிறகு எந்த அளவுக்கு நிரம்பிட்டாங்கன்னா, அந்த ஓவர்ஃப்ளோ மூலமா அந்த ஊருக்கே போய் சகாயம் பண்றாங்க. ஓவர்ஃப்ளோன்ற வார்த்தை நான் சொல்றேன். ஓகே, ஓவர்ஃப்ளோ. இப்போ நான் பிளான் பண்ணல, நான் பிரசங்கத்தில் இதை பிளான் பண்ணல. ஆனால் கர்த்தர் அந்த அந்த சத்தியத்தை ரிலீஸ் பண்றார். 3வது நாள் கூட்டம், கடைசி பாடல். பிரதர் ஸ்டீஃபன் தான் வர்ஷிப் லீட் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன பாட்டு அது? பெந்தகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. ஓவர்ஃப்ளோ. அப்ப நம்ம சர்ச்ல டிக்ளேர் பண்ண சங்கீதம் 23:5. இப்ப நம்ம படிச்சே ஆகணும் அந்த வசனத்தை. வாங்க, 2வது வசனம் தான் நம்மளுடைய ஸ்டடியுடைய 2வது வசனம் தான். சங்கீதம் 23:5. இந்த வசனத்துல அனாயிண்டிங்கும் இருக்குது, ஓவர்ஃப்ளோவும் இருக்குது. படிக்கலாமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஏன்னா நம்மளாம் ஆனரரி கெஸ்ட், நம்மளாம் ஆனர்ட். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. இன்னொரு வசனத்தை கர்த்தர் கொடுத்துட்டார் பிரசங்கத்து நேரத்திலே. பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. சங்கீதம் 23:5. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்றேன் நான். இந்த வருஷம் நடக்கும், இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஆமென். நேற்று காலையில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய சர்ச்சில் லூக்கா 4ம் அதிகாரம் அதோடைய 18ஆம் வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துறார். லூக் சாப்டர் 4 and verse number 18. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்போ ஓவர்ஃப்ளோவை பாருங்க. இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். See, it's breaking the yoke. The anointing is breaking the yoke of other people also, because it is overflowing. Come on somebody, it's overflowing. விடுதலையையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, anointing overflow. உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், anointing overflow ன்னு சொல்லுங்க இந்த நேரத்தில். anointing overflow in Jesus name. எப்படி இந்த anointing overflow ஆகுது? 5 முக்கியமான சத்தியங்கள் உங்களுக்கு நான் வேகமாக கொடுக்குறேன், அதை நீங்கள் எழுதிக்க போகிறீங்க. ஆனால் இந்த சீரீஸில் எல்லாத்தையும் விலாவரியாக நம்ம பார்க்கலாம். 5 truths about the anointing. Write this down. Number 1, the anointing operates based on the revelation of Jesus Christ. The anointing operates based on the revelation of Jesus Christ. அதனால தான் ஆண்டவர் hungry for Jesus என்ற தீமை கொடுத்தார் நம்மளுக்கு டிசம்பர் மாதத்தில். ஏன்? இயேசு கிறிஸ்து இல்லாம அபிஷேகம் வேலை செய்ய முடியாது. ஏன்னா கிறிஸ்துனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா அது?
The word Christ means anointed. There is no anointing without the crushing of the anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நொறுக்கப்பட்டதனால, நசுக்கப்பட்டதனால, அழுத்தத்துக்குள்ள போனதனால நமக்கு அபிஷேக எண்ணெய் கிடைக்கிறது. Without the cross there is no baptism of the Holy Spirit. Without the Passover there is no Pentecost. Without the blood there is no oil. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்ச வெளிப்பாடு இருந்தாதான் அபிஷேகம் அப்படிதான் கிடைக்குது நமக்கு. ரெண்டாவது பாருங்க, the anointing works based on your identity, not on your performance. It works out of your identity. நீ எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்த, நீ எவ்வளவு கீழ்ப்படிதலா நீ வாழ்ந்த அப்படின்றத விட நீ யார் கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது தான் இந்த அபிஷேகத்துடைய வல்லமை. நான் ஒருத்தர் ஜெபம் பண்ண போனேன்னா அன்னைக்கு நான் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தேன் நான் கணக்கு போட்டு அவர் தலைமையில் கை வைக்கக்கூடாது. கிறிஸ்துவனால நான் யாரு? நான் அபிஷேகம் பெற்றவன், நான் தேவனுடைய பிள்ளை, அழைக்கப்பட்டவன். அதனால கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு விடுதலை தருவார். எல்லாம் சொல்லுங்க ஐடென்டிட்டி. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் வர வாரங்களில், சரியா? வரப்போகிற வாரங்களில். மூணாவது ரகசியம் பாருங்க, தி அனாயிண்டிங் இன்க்ரீசஸ். ஓ, திஸ் இஸ் சச் an important thing. தி அனாயிண்டிங் இன்க்ரீசஸ். தி அனாயிண்டிங், we'll go to point number 3. இங்க டிஸ்ப்ளே பண்ணி, the anointing is released with spirit filled praise and worship. இந்த வருஷம் அதிகமா துதிக்கிறவங்களாவும் ஆராதிக்கிறவங்களாவும் நம்மளை வளர்த்துக்க வேண்டியதா இருக்குது. நான் சொல்றேன், நல்லா துதிக்க கத்துங்க, நல்லா கைத்தட்ட கத்துங்க, நல்லா கர்த்தரை தொழுது கொள்ள நம்ம கத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அபிஷேகம் அப்பதான் ரிலீஸ் ஆகுது. The anointing is released with spirit filled praise and worship. Number 4 ஏதிங்க பார்க்கலாம். This is one of the most important things. The anointing increases. எத்தனை பேர் வாழ்க்கையில் அபிஷேகம் அதிகமாக விருப்பப்படுறீங்க? The anointing increases in the secret place of prayer. உங்கள் மறைவான ஜெபத்தின் இடத்தில் அபிஷேகம் அதிகரிக்கிறது. The anointing increases in the secret place. Number 5, அபிஷேகம் எங்க இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அபிஷேகம் எப்படி வேலை செய்து பாருங்க. The anointing flows by faith. பிரதர் ஜாஷுவாவுடைய டெஸ்டிமனி நான் படித்தேன். அந்த இடத்துல அவர் விசுவாசிக்கிறார், என் கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார், என் கர்த்தர் எனக்கு நன்மைகளை கொண்டு வருவார். The anointing is already there, but it doesn't work without faith. See, all the things of God work by faith. தேவனுடைய சகல விஷயங்களும் விசுவாசத்தினால தான் வேலை செய்யும். நம்ம விசுவாசத்துல செயல்பட்டா அபிஷேகம் வேலை செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம் விசுவாசிக்கும் போது தான் வேலை செய்யுது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலேருந்து அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. பட் எவ்வளோ பேர் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க? இந்த நேரத்தில் கர்த்தர்னு சொன்னார், நான் அதை செய்ய போகிறார். எல்லா நுகம் முறிக்கப்படுதுன்னு சொல்கிறேன் நான். உங்கள் வியாதியின் கட்டு உடைக்கப்படுது இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனை முறிக்கப்படுது இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஒரு வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அபிஷேகத்தில் நீங்கள் இன்க்ரீஸ் ஆக கற்றுக்கிட்டீங்கன்னா, அபிஷேகத்தில் இன்க்ரீஸ் ஆக கற்றுக்கிட்டீங்கன்னா. ரெனாட் பாங்கே அப்படின்ற தேவ மனிதன் காங்கோன்ற ஆப்பிரிக்கன் தேசத்துக்கு ஒரு நாள் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய குரூசைடில் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டோன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஐயா இங்கே இருக்கிற ஜெயிலை நீங்கள் வந்து பார்த்தே பார்க்கணும், ஏன்னா பழைய காலத்து ஜெயில் மாதிரி இருக்குது, வாங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு. அங்கே ஒரு ஆராதனை வேறு நடக்குதுன்னு கூட்டிகிட்டு போனாங்களாம் பாருங்க. இவர் போகிற நேரத்தில் 50 மரண தண்டனை கைதிகள் அவங்க கையில் விலங்குகளை வெல்டு பண்ணியிருக்கிறாங்களா. நல்லா கவனிங்க, விலங்குகளை அவங்க சரீரத்தோட வெல்டிங்கே பண்ணியிருக்கிறாங்களாம் பாருங்க. அது எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த ஆங்கிள்ஸ் அண்ட் கணுக்கால் கைகளில் 50 பிரிசனர்ஸும் நடந்து வராங்களாம், மெதுவாக வராங்களாம் பாருங்க. அவ்வளோ வெயிட், மெதுவாக வராங்களாம். வந்து எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்களா. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு நின்று வர்ஷிப் லீட் பண்ணுறாராம். This is the day that the Lord has made. ஆப்பிரிக்கன் ஜனங்க அவர் சொல்கிறாரு, செயின் சத்தத்தை வச்சே ஒரு மியூசிக்கே பண்ணாங்க அவங்கன்றார். அவங்களால மட்டும்தான் அது முடியும், ஆனால் அவங்க சூப்பராக பண்ணாங்க அப்படின்றார். நானும் ஒரு பலகையில் உட்காந்துட்டேன் அப்படின்றார். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாராம், இந்த பாட்டு நடத்துகிறாரே அவரை கூப்பிட்டு சொல்லு, அவர் அபிஷேகமானவர், அவரை நான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவர் இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ண போகிறேன், அவர் எனக்காக பிரசங்கம் பண்ணுற ஒரு பாஸ்டராக இருக்க போகிறாருன்னு சொல்லுன்னு. மீட்டிங் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே கூப்பிட்டு ஒரு இன்டர்பிரேட்டர் மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் மூலமாக சொன்னாராம், கர்த்தர் சொல்லுகிறார் நீ இந்த ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுவ, கர்த்தர் உன்னை ஒரு பாஸ்டராக பயன்படுத்துவார். அவன் முகமே அப்படியே பிளட்லெஸ்ஸாக மாறிடுச்சான் பாருங்க. அவர் சொன்னாரா, என் பேர் ரிச்சர்ட், ஐயா நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் பாருங்கன்ட்டு தூரமாக ஒரு மரம் தெரியுதான்னு கேட்டாராம். தெரியுதே அந்த மரம், நாங்கள் எல்லாரும் போய் அங்கே நிற்கணும், நாங்களாம் மரண தண்டனை கைதிகள். மாசத்துக்கு ஒரு தடவை கின்ஷாசா அப்படின்ற கேபிட்டல்ல இருந்து
ஒரு தூக்கில் போடுறவன், அந்த ஹேங்மேன், அவன் வருவான். நாங்கெல்லாம் அங்கே நிற்போம். தூக்கு கயிறை தூக்கி மரத்து மேலே போடுவார். அந்த லைன்லாம் நிற்போம். நம்ம ஒருத்தரையா தூக்கில் மாட்டி இழுத்துருவாரு, செத்துருவோம். நாங்கள் ஒருத்தரையா சாகடிச்சுட்டு வந்தாரு. ஐயா 3 தடவை என் மேலே கயிறு விழுந்துச்சு. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஹேங்மேன் சொன்னான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உன்னை அடுத்த தடவை பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு. சார், எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரையும் தூக்கில் மாட்டியாச்சு. அடுத்த வாரம் அவர் வராரு, நான் தான் ஃபஸ்ட்டு. என்ன சார் சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் விடுதலை ஆவேன்னு சொல்கிறீங்களா? அடுத்த தடவை அவன் வந்தால் ஃபஸ்ட் ஆளே நான் தான். என்னை தூக்கில் அவன் இழுத்து என்னை சாவை கொண்டு போட்டுருவான். அப்போ இவர் சொன்னாரா, நான் உன்னை பார்த்து ஒன்றுமே சொல்ல, thus says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், நீ விடுதலை ஆவ, நீ ஊழியம் செய்வ. ஜெயிலிருந்து வெளியே வந்தார். யாரு? ரெனால்ட் பாங்கே. அவரை வெளியே விடல, இவர் எப்படியாவது இவரை வெளியே கொண்டு வரணும். சரி, யார்கிட்ட பேசலாம்? கவர்னர் கிட்ட போறார். காங்கோ அந்த ரீஜனுடைய கவர்னர் கிட்ட போறார். கவர்னர் வீட்டில் இல்லை, அவங்க மனைவி இருக்கிறாங்க. சொல்றாங்க, நீங்க இவங்கள்ட்ட சொன்னா இவங்க அவர்கிட்ட சொல்லிட்டு இவர்கிட்ட பேசுங்க. இவர் சொல்லி, இந்த மாதிரி ரிச்சர்ட்ன்ற ஒரு கைதி இருக்கிறான், மரண தண்டனை கைதி. கர்த்தர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், அவனை விடுதலை ஆக்குங்க, அவர் ஊழியக்காரன். இந்த அம்மா சொன்னாங்களாம், அப்படியெல்லாம் முடியாது, எங்களுக்கு அந்த மாதிரி சட்டத்தில் இடமே இல்லை. அப்புறம் சொன்னாங்களாம், ஒருவேளை எங்கள் பிள்ளைங்க அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன். இவர் சொன்னாரா, அம்மா என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, நான் ஒரு மிஷினரி வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்கிட்ட பணம் அந்த அளவுக்கு இல்லை. எந்திரிச்சு நின்னாராம் பாருங்க, வெளியே வந்துட்டார், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். திரும்பிட்டு ஒரே தடவை சொல்லி பார்க்கலான்ட்டு அந்த அம்மாவை பார்த்து, மேடம் ரிச்சர்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவன். பட்டுன்னு அந்த அம்மா கதவை அடைச்சிச்சான். போயிடு, பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி. இவர் நினச்சாராம், ஐயோ அவன் மரணம் அடையிறதுக்கு நானே சகாயம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சே, சே டிட் ஐ மேக் இட் வர்ஸ் நினச்சிட்டு இருந்தாராம் பாருங்க. நடந்திருக்குமா? விடுதலை ஆயிருப்பாரா? எப்படி சாத்தியம்? 4 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பியும் காங்கோன்ற தேசத்தில் ஒரு க்ரூசைட் நடத்த போறாரு. இப்போ கேபிட்டல் சிட்டி கின்ஷாசாலே போய் க்ரூசைட் நடத்துறாரு. நடத்தும் போது அந்த நடத்துறவங்க சொன்னாங்களா, ஐயா முடிச்சிட்ட பிறகு உங்க ஹோட்டல் ரூமுக்கு வாங்க, அங்க ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்திருக்குது. க்ரூசைட் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூம் போறாரு. அங்க ஒரு வாலிப பையன் ஒரு பெரிய பைபிளை கையில் வச்சு நின்றுட்டான். இவரை பார்த்த உடனே அந்த தம்பி ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதாராம் பாருங்க, விடவே இல்லையா. இவர் நிறுத்தினாரா, எந்திரிச்சு நில்லு தம்பி, நீ யார், ஏன் இப்படி பண்ற? சொன்னாராம், ஐயா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா, நான் தான் ரிச்சர்ட், என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் பைபிள் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்துட்டேன், நான் பாஸ்டரா இருக்கிறேன், நான் ஊழியம் செய்றேன். எப்படி நடக்கும்? எப்படியாவது நடக்கும். அபிஷேகம் வழிய உண்டாக்கும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்பேற்பட்ட வல்லமையான ஒரு அபிஷேகம். நான் சொல்றேன், 2026 கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு விடுதலையின் வருஷம். அபிஷேகம் அதிகரிக்க 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 உங்க மேல இருக்கிற வியாதி, பலவீனம், பண கஷ்டம், கடன் பிரச்சனை, உறவுகளின் பிரச்சனை, மன அழுத்தம், டிப்ரெஷன், எல்லா விதமான நுகத்தை கர்த்தர் அபிஷேக நிமித்தம் முறித்து போடுவார், ஒண்ணலாம் ஆக்குவார், உங்களை விடுதலை ஆக்குவார். அதனால சொல்றேன், are you ready church? 2026 is the year of the anointing overflow. அபிஷேகம் நிரம்பி வழிதலின் வருஷமா உங்களுக்கு இருக்க போது. நீங்க நுகத்தை முறிக்கப்பட்ட நல்ல மக்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமா நீங்களும் நானும் இருக்க போறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நீங்க இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen.